ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்து நீங்கள் பயப்படணுமா? ஸ்மால் கேப்பில் போட்ட காசு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட் ஆஃப் என்னமா இங்கே சத்தம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு மாமா. ஸோ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் பற்றி தான் கடைசி 2-3 நாட்களாக நியூஸில் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்னா என்ன, அதனால் எதனா இம்பாக்ட் இருக்கா, ஃபர்ஸ்ட் இது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து செபி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி செக் பண்ணுறதுக்காக. ஏன் லிக்விடிட்டி செக் பண்ணணும்? லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட்டில் வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்டாக்ஸ் வந்து இறங்குது, கிளைண்ட்ஸ் பேனிக் ஆகிட்டு செல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு செபி வந்து எடுத்துறதுக்கு முன் ஏற்பாடு தான் இது. ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து என்ன பேசிஸில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து செல்லிங் ஸ்பீடு, தென் வந்து ப்ரைஸ் இம்பாக்ட். செல்லிங் ஸ்பீட்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கம்பெனிஸ். ஸோ இதை வந்து செல் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரம் வந்து லிக்விடேட் பண்ண முடியும் ஈச் அண்ட் எவ்ரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனினால, அதை வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவை பார்க்குறாங்க. செகண்ட் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இம்பாக்ட். இந்த ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் செல் பண்ணும் போது அதை ப்ரைஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸில் எவ்வளோ இம்பாக்டாக ஏற்படுத்தும்ன்றதையும் வந்து செபி இதில் பார்க்குறாங்க. ஸோ இதனால் நம்ம பயப்படணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து முன்னேற்பாடாக எடுத்துகிட்டு இருக்காங்க செபி. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து எந்த அவஸ்தையும் படக்கூடாது ரிடம்ஷன்லாம் பண்ணும்போது. மற்றபடி ஸ்மால் கேப்ஸில் வந்து லம்சம் தான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா ஃபண்ட்ஸ்லையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் எஸ்ஐபி எஸ்டிபி மெத்தட்ஸ்லாம் இன்னும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எக்காரணத்து கொண்டும் பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டிய சுச்சுவேஷனும் கிடையாது. செபி வந்து ஒரு காஷனான ஸ்டெப்பாக தான் இது எடுத்திருக்காங்க. எந்த கிளைண்ட்ஸுமே இந்த ப்ரிகாஷனரி ஸ்டெப்பை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவரல் ஏஎம்சிஸ் வந்து அவங்க ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆம்ஃபிக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் நியர்லி 25,500 crores வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட 50% லிக்விடேஷன் பண்ணுறதுக்கு வந்து நியர்லி எனக்கு வந்து 65 days ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் லைக் நிப்பான், ஆக்சிஸ், everyone have submitted. Axisலாம் பார்த்தீங்கன்னா they will just take nearly about 10 days for 50% liquidation. Nippon பார்த்தீங்கன்னா given approximately 14 days. HDFC பார்த்தீங்கன்னா nearly about 26 days கொடுத்துருக்காங்க லிக்விடேஷனுக்காக. இது என்ன வெளிப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்து எதுவுமே பயப்பட தேவையில்லை. ரிடம்ஷன்ஸ் பண்ணாலும் ஈச் அண்ட் எவ்ரி ஃபண்ட் ஹவுஸ் வந்து அவங்களால அகாமடேட் பண்ண முடியும் ரிடம்ஷன் ரிக்வஸ்ட்டை. அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக செபி எடுத்த ஆக்டிவிட்டி தான் இது. ஸோ இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ந்து பார்ப்போம் இந்த ஸ்மால் கேப் செக்மெண்ட்டில் மிட் கேப் செக்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு.